This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. வணக்கம் நண்பர்களே, இது ஒரு பழைய கதை தான். ஆனால் என்னுடைய ஒரு புதிய கோணத்தில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தார். அந்த கோடீஸ்வரருக்கு 3 மகன்கள். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய 3 மகன்களையும் அழைத்து, என்கிட்ட இப்போ 30 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அந்த 30 கோடியையும் நான் உங்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்துட்றேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு அப்பா. என்ன கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற சொத்துல நம்ம ஊரில் இருக்கிற அருவியில் அதில் நீங்கள் பாதி பணத்தை போட்டுடணும். அப்போ தான் நான் அடுத்த பிறவியிலையும் ஒரு பணக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த கோடீஸ்வரர் சொன்னார். பிள்ளைகளும் அதற்கு சம்மதிச்சாங்க. அந்த கோடீஸ்வரரும் தவறிட்டார். அந்த 30 கோடி ரூபாய் சொத்து 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் அவர் இறந்துட்டார் இல்லையா, காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு மகன்கள் பேசிக்கொண்டாங்க. நீ அப்பா சொன்ன மாதிரி அருவியில் பணத்தை போட்டியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. அதற்கு அவருடைய முதல் மகன் சொன்னான், நான் 1 கோடி போட்டேன் அப்படின்னா. 2வது மகன் சொன்னான், நானாவது பரவாயில்ல, நான் 3 கோடி போட்டேன், நீ என்னை விட மோசம் அப்படின்னு சொல்லி 2வது மகன் சொன்னான். 3வது மகன் சொன்னான், நீங்கள் 2 பேரும் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறி விட்டீர்கள். நான் அப்படி இல்லை, அப்பா 5 கோடி தான் கேட்டார், ஆனால் நான் அவர் கொடுத்த 10 கோடியையும் போட்டுட்டேன். அவர் அடுத்த ஜென்மத்தில் பணக்காரராக இருக்க வேணும்னு அவர் விரும்பினார். அவருக்கு செய்வது நமது கடமை அல்லவா அப்படின்னு 3வது மகன் சொன்னான். மற்ற 2 மகன்களும் பதறினாங்க. அடப்பாவி, இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டியே, நீ எதை வச்சுக்கிட்டு வாழ்வ அப்படின்னு சொல்லி 2 பேருமே 3வது பையன்கிட்ட கேட்டாங்க. அதற்கு 3வது பையன் சொன்னான், பொறுமையாக சொன்னான், அது அப்பாவின் பணம், எப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போது எடுத்துக்கொள்ளட்டும், அவர்களின் உரிமை, அதை நாம் தடுக்கக்கூடாது, அவர்கள் எடுத்துக்கொள்ளும் வரை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன். ஆகவே 10 கோடி ரூபாய் செக் எழுதி அருவியில் போட்டுட்டேன்னு சொன்னானாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெற்றோர்களுடன் வாழும் கணவன் அல்லது மனைவி, பெற்ற பிள்ளைகள் யார் என்று கூறினோம், அது குறித்து சிந்திப்பது சாலச் சிறந்த ஒன்றாகும். ஆனால் எல்லோராலும் அது இயலாது, அதற்கான பயிற்சி வேண்டும். நன்றி, வணக்கம்.